பசும்பொன் சிங்கம் முத்துராமலிங்க தேவரின் வீரக்கதை. முத்துராமலிங்கம் வளர்ந்தபோது ஆங்கிலேயர் ஆட்சியில் குற்ற பரம்பரை சட்டம் என்ற கொடுமையான சட்டம் இருப்பதை அறிந்தார். சில குறிப்பிட்ட சமூகத்தில் பிறந்தாலே அவர்கள் குற்றவாளிகள் என்று முத்திரை குத்தப்பட்டு தினமும் காவல் நிலையத்தில் கையெழுத்திட வேண்டும் என்ற அவலநிலை இருந்தது. இதைக் கண்டு இளையவர் முத்துராமலிங்கத்தின் இரத்தம் கொதித்தது. தனது மக்களுக்காக போராட அவர் துணிந்தார். முத்துராமலிங்கம் ஊர் ஊராக சென்று மக்களை திரட்டினார். நாம் அடிமைகள் அல்ல, நாம் வீரர்கள் என்று முழங்கினார். 1934ஆம் ஆண்டு கமுதியில் அவர் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தினார். அவரது கம்பீரமான குரலும் நேர்மையான பேச்சும் ஆயிரக்கணக்கான மக்களை அவர் பக்கம் ஈர்த்தது. ஆங்கிலேய அரசு அவரது எழுச்சியைக் கண்டு அஞ்சத் தொடங்கியது. பல ஆண்டுகள் தொடர் போராட்டங்களுக்குப் பிறகு 1948இல் அந்த கருப்புச் சட்டம் நீக்கப்பட்டது. மக்கள் சுதந்திர காற்றை சுவாசித்தனர். முத்துராமலிங்கம் மக்களின் நாயகனாக திகழ்ந்தார். அவர் ஒரு நிலச்சுவான்தாரராக இருந்தும் தன்னிடமிருந்த 31 கிராமங்களின் நிலங்களை ஏழை விவசாயிகளுக்கு பகிர்ந்து கொடுத்தார். அவரது தியாகம் எல்லையற்றதாக இருந்தது. முத்துராமலிங்கத்திற்கு தேசத்தின் மீது மிகுந்த பற்று இருந்தது. அவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸை தனது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார். 1939இல் நேதாஜி மதுரைக்கு வந்தபோது முத்துராமலிங்கம் அவருக்கு பிரம்மாண்டமான வரவேற்பை அளித்தார். இருவருக்கும் இடையே ஒரு ஆழமான நட்பு உருவானது. அவர்கள் இருவரும் இணைந்து இந்திய விடுதலைக்காக பல திட்டங்களை தீட்டினார்கள். நேதாஜி இந்திய தேசிய இராணுவத்தை இன்னே உருவாக்கிய போது முத்துராமலிங்கம் தென்னிந்தியாவிலிருந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்களை அதில் சேர ஊக்கப்படுத்தினார். நேதாஜியின் கைகளை வலுப்படுத்துவோம் என்று அவர் அழைப்பு விடுத்தார். அவரது சொல்லுக்கு கட்டுப்பட்டு மக்கள் தங்களின் செல்வத்தையும் உழைப்பையும் நாட்டிற்காக அர்ப்பணித்தனர். விடுதலைக்குப் பிறகு முத்துராமலிங்கம் அரசியலில் தீவிரமாக பங்கேற்றார். அவர் சட்டமன்ற தேர்தல்களிலும் நாடாளுமன்ற தேர்தல்களிலும் போட்டியிட்டார். மக்கள் அவர் மீது வைத்திருந்த அன்பு அளப்பரியது. அவர் மக்களுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்ததால் மக்கள் அவரை தங்கள் வீட்டுப் பிள்ளையாக கருதினார்கள். 1952 மற்றும் 1957 தேர்தல்களில் அவர் பிரசாரம் செய்யாமலே பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். ஒருமுறை அவர் சிறையில் இருந்தபோதே மக்கள் அவரை தேர்ந்தெடுத்தனர். இது இந்திய அரசியலில் ஒரு மிகப்பெரிய சாதனையாக கருதப்படுகிறது. பதவிக்காக அல்லாமல் பணிக்காகவே அவர் அரசியலில் இருந்தார். முத்துராமலிங்கம் ஒரு சிறந்த ஆன்மீகவாதியாகவும் திகழ்ந்தார். அவர் எப்போதும் நெற்றியில் திருநீறு அணிந்து தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்தார். அவர் திருமணம் செய்து கொள்ளாமல் மக்களுக்காகவே தன் வாழ்க்கையை துறவரமாக வாழ்ந்தார். பசுக்களின் மீது அவர் மிகுந்த அன்பு காட்டினார். அவரை மக்கள் தெய்வீக திருமகன் என்று போற்றினார்கள். 1963ஆம் ஆண்டு அக்டோபர் 30ஆம் நாள் அவர் பிறந்த அதே தேதியில் இவ்வுலகை விட்டு மறைந்தார். ஆனால் அவரது புகழ் இன்றும் நிலைத்திருக்கிறது. வீரத்திற்கும் தியாகத்திற்கும் தேசபக்திக்கும் அடையாளமாக பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இன்றும் நம் இதயங்களில் வாழ்கிறார். அவரது வாழ்க்கை ஒவ்வொரு சிறுவனுக்கும் ஒரு சிறந்த பாடம்.